நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுற்றிட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா தெரியாது, நான் அதை கிழமை பார்க்க மாட்டேன். நான் பல மாவட்டங்களுக்கு போகும்போது அங்கே கூட்டமாக மக்கள் நிற்பாங்க, மனுக்களோடு நிற்பாங்க, தாய்மார்கள் நிற்பாங்க. இப்போ மனுக்களை வாங்குவோம், என்னால் செய்ய முடிஞ்சதான் அந்த ஆட்சித்தலைவரை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரை கூப்பிட்டு பேசுவேன். அப்போ பல பேர் பாராட்டுவாங்க, வாழ்த்துவாங்க, சொல்லுவாங்க, தம்பி அப்பாட்ட சொல்லிடு வந்துருச்சு, 1000 ரூபா வந்துருச்சு, தேங்க்ஸ் அப்படின்னு கும்பலாக கூப்பிட்டு பேசியிருக்காங்க, வாழ்த்திருக்கிறாங்க. கேட்பேன், என்னக்கா பண்ணீங்க, 1000 ரூபா உங்களுக்கு எப்படி பயன்படுது? 90% பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மருத்துவ செலவுக்கு பயன்படுத்துப்பா, மாத்திரை வாங்குறேன், உடம்பு சரியில்லை மாத்திரை வாங்குறேன், குழந்தையோடைய பேத்தியோடைய பேரனுடைய கல்வி செலவு, நோட்டு புக் வாங்குறது, பென்சில் வாங்குறது, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறது, இதுக்கெல்லாம் பயன்படுத்துப்பா அப்படின்னு. சில பேர் சில இடங்கள்ல சொல்லுவாங்க, தம்பி எனக்கு வரலப்பா, அந்த அக்காவுக்கு வந்துருச்சு எனக்கு வரல. நிச்சயமாக சொல்றேன், இன்னும் 2 மாதங்கள்ல இன்னும் கூடுதலான தகுதி வாய்ந்த அதிக மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தலைவர் அவர்கள் நிச்சயம் கொடுப்பார்.